அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. கண்களின் மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபித்து வார்த்தைக்கு போகலாம். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான இயேசுவே, இந்த ஆசீர்வாதமான இந்த கால நேரத்தில் இந்த முதல் ஆராதனையிலே முதல் உம்முடைய வார்த்தையை அடியேன் பேச போகிறேன்ப்பா. பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் வார்த்தை மன்னியும். மன்னிக்கிறார். மன்னிக்கிறதுனால தான் உலகத்தையே ஜெயித்தார். இல்லையா சொல்லுமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்களே. ஆமாங்க, பிதாவே இவர்களுக்கு, அங்க அவரை அடித்து துன்புறுத்தி ஆக்கினி தீர்ப்பு கொடுத்து முள்முடியை பின்னி தலையில கிரீடமா வைத்து சிலுவையை சுமக்க வைத்து கொண்டு வந்து 3 ஆணிகளால் அடித்து நிறுத்தினார்கள். அப்போ ஒரு கூட்டம் நிற்கிறார்கள் அவரை கொலை செய்யறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? என்ன சொல்றாரு? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். மன்னிக்கிறாருங்க. அவரு மன்னிக்கிற தெய்வம். காரணம் ஏன் நான் மன்னிக்கிறாருன்னா, நான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் உலக ரட்சகர் என்பது தெரியாது. உலக மக்களை நான் ரட்சிக்கிறேன் என்பது தெரியாது. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை யாவையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவன் என்பது அவளுக்கு தெரியாது. சர்வத்தையும் படைத்தவர் என்பது தெரியாது. தெரியாமல் எனக்கு ஆக்கினி தீர்ப்பு கொடுத்தார்கள். தெரியாம தானே செய்துட்டாங்க. அவங்களை மன்னிக்கிறார். நம்ம மன்னிக்கிறதே கிடையாது. அவ அப்படி பேசிட்டா, இவன் எப்படி பேசிட்டான், எல்லாம் மன்னிக்கவே கூடாது, அப்படிதான் நினைப்போம். ஆனா மன்னிக்கணும். அவர் நம்மளை மன்னித்தார். நம்மளும் தவறு செய்கிறவங்களை மன்னிக்கணும். மன்னிக்கிற தயப்படுத்தவர் அவர் ஏசப்பா. சரி, யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். சும்மா போகல, நடந்து சிலுவையை சுமந்து கொண்டு தான் போனார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவர் சுமக்கவில்லை என்றால் இன்னைக்கு உலகமே ரட்சிக்கப்படாது. இன்னைக்கு உலகமே ரட்சிக்கப்படுகிறது. சில குடும்பங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள விரோதம். நான் ஏசப்பாவோட போயிட்டேன்னா இவங்க என்னென்ன பேச மாட்டாங்க, என்ன வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உலகமே ரட்சித்து கொண்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். அவர் தான் உலக ரட்சகர். உலகம் என்றால் மனிதர்கள். மனிதர்களை ரட்சிக்க தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தார். சரி, 18ஆம் வசனத்தை படிங்க. டைம் ஓடிக்கணும், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இல்லை, இதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் விளக்கத்தை. 18ஆம் வசனத்தை படிங்க. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். கள்ளர்கள், திருடன்கள். ஆண்டவர் சென்டரா இருக்காரு. வலது பக்கம் ஒருவன், இடது பக்கம் ஒருவனை சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். சரி, யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதுமாய் நெய்யப்பட்டதா இருந்தது.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது தையல் இல்லாமல் சட்டை இல்லை பேண்ட்டு இல்லை ஒரு ஜாக்கெட்டை போட்டிருக்காங்களா? இல்லை, ஏசப்பா மட்டும்தான் போட்டிருக்கார் தையல் இல்லாமல். நெய்யப்பட்டது. அதாவது காஞ்சிபுரத்தில் நெய்வாங்க புடவைங்க, அது நெய்யறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். அழகான சட்டை போட்டுக்குவார் எடுத்து. ஆமாம், அவங்க அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். சரிங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இதை நான் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். துணி மேல கூட ஆசைப்படுறாங்க. ஆனா தெய்வம் என்பது அவங்க நினைக்கல. அவங்க அவரை விட்டு விடல. பாவிகள் அவர்கள். அந்த பாவம் என் மீது என் பிள்ளைகள் மீது வரட்டும்னு சொன்னாங்க. ஆண்டவர் வரும்பொழுது வேற இடத்துல இருக்குது, அதெல்லாம் நேரம் இல்லை இப்போ சொல்றதுக்கு. ஆண்டவர் வரும்பொழுது இவரை கொலை செய்தார்களே, ஆக்கினி தீர்ப்பு கொடுத்தார்களே, இவெல்லாம் நின்று பார்ப்பார்களாம். பாருங்க, மண்ணாயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மண்ணு கூட இருக்குமோ இருக்காது தெரியாது. ஆனா அவர் வரும்போது நின்று பார்ப்பார்களாம். அல்ல சொல்லுமா? அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:22. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவமும் செய்யல. அவர் வாயில வஞ்சனையே கிடையாதுங்க. வஞ்சனை இல்லாமல் தான் நான் செய்த பாவத்தை என்னை மன்னித்தார், நான் செய்த துரோகத்தை என்னை மன்னித்தார். ஆமாங்க, எல்லோரும் பாவம் செய்யாத மனிதர்கள். பாவம் என்றால் சீன்னு சொன்னா கூட பாவம் தான். அசிங்கமான வார்த்தை நம்ம வாயில பேசினாலும் பாவம் தான். கெட்ட எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல இருந்தாலும் பாவம் தான். இப்படி பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற தெய்வம். யாரும் மன்னிப்பதே கிடையாது. எங்க அம்மா கூட மன்னிக்க மாட்டாங்க. 1 டைம் 2 டைம் 3 டைம் மன்னிப்பாங்க. அதன் பிறகு என்ன செய்வாங்க? எப்பா, நீ எங்க பேச்சு கேட்கல, எங்களுக்கு அடங்கல, நீ சீக்கிரமா நீ எங்கேயோ போய் பொழிச்சிக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயே சொல்லுவாங்க. படிக்க வச்சாங்க, என்ன நல்லா ஆளாக்கி விட்டாங்க. ஆனா நீ போற போக்கு அவங்க பார்த்துனே இருந்து உன்னை வீட்டில் கூட சேர்க்க மாட்டாங்க. நல்ல சொல்லுமா? ஏசப்பா நம்மளை சேர்த்து கொண்டார். சரிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பிடிங்க, முடிச்சிடறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4, 5. ஆமா, விடுவிக்கும்படி நம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக, ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. நம்ம பாவத்திற்காக தான் அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொல்றாருங்க. ஆக்கினி தீர்ப்புல தொங்குகிறார், ஆனா அழகா சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும், உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆண்டவர் நல்லவர். முடிஞ்சு போச்சு டைம். ஆமா, மன்னிக்கிறவர். ஆமா, நீங்களும் மன்னிக்கணும். நீங்களும் மன்னிப்பீங்களா? மன்னிக்கணும். அவரே மன்னித்தாரே, உலக ரட்சகர், உலகத்தை மீட்க வந்தவர். நம்ம மன்னிக்கணும். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ வண்டர்ஃபுல். உண்மையாவே எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்துல முடிக்கிறாங்க பாரு, அவங்க தான் உண்மையான பிரசங்கியார். 10 ஹவரும் பேச தெரியணும், 10 நிமிஷமும் பேச தெரியணும். பிரதர் ஸ்ரீதர் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கரெக்டா டைம் பார்த்துக்கோங்க. அதிகமா எடுத்தீங்கன்னா அடுத்த முறை சான்ஸ் கிடையாது.
Praise the Lord. Hallelujah. எடுத்தவர்கள் வாசிங்க. Jesus name. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல ஒரு 2 கல்லறையிலே ஒரு கல்லனை குறித்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார் பார்க்கிறோம். இன்றைக்கு என்னோடு கூட நீர் பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, பரதேசி அவ்வளவு சுலபமானதா? பரதேசி அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிருமா அப்படின்னா ஈஸி கிடையாது. அல்லேலூயா. அந்த பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சில குணநலன்கள் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? இந்த நாளிலே நாம் வருஷத்தில் 52 வாரம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம் இல்லையா? நிறைய ஜெப கூட்டங்களை கலந்துக்கிறோம். நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியான காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிறோம். எதுக்குன்னா இந்த பரதேசியிலே நாம் பங்கு அடைவதற்காக தான். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சாதாரணமாய் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசிக்கு போவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அவனுடைய கேரக்டரை குறித்து தான் நான் பேசும்படி நான் விரும்பி வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சில காரியங்கள் இடைப்பட்டபடினாலே எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். என்னோட கூட கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும். ஹல்லேலூயா. போதுமா? போதும். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர். ஹல்லேலூயா. யாருதான் அவன் அங்க பரியாசம் பண்ணுது? இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவங்க தான். ஹல்லேலூயா. உண்மையாக அந்த வார்த்தை என்னை வெகுவாய் பாதித்தது. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். எந்தபடியே அப்படின்னு சொன்னா 41 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி. ஹல்லேலூயா. சிலுவையில பரியாசம் பண்ணின கல்லனை போலவே அந்தபடியே யார் பரியாசம் பண்றாங்க? பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? பாவ நிவாரண பலி செலுத்தணும். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைந்திருக்கணும். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? மக்களுக்காக பரிந்து பேசணும். தேவ சித்தத்தை அறிந்து அவன் செயல்படணும். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை. ஆனா அவன் என்ன பண்றாங்க? கல்லர் நிந்தித்தது போலவே, இந்த கல்லர் பரியாசம் பண்ணினது போலவே பிரதான ஆசாரியன் என்ன பண்றான்? அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். எந்தபடினா 43 வாசிங்கள. ஸ்பீடா போங்க அப்படியே. சொல்லி இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். 42 வாசிங்க அப்படியே. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் சொல்லி யாரு நிந்திக்கிறது? யாருங்க நிந்திக்கிறது? பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் யார் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவன், ஆவிக்குரிய இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படக்கூடியவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வாயில் என்ன வருது? மற்றவனை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேத பாரகனும் அப்படிதான் செய்யறான். இந்த கல்லனுக்கும் பிரதானாசாரியனுக்கும், இந்த கல்லனுக்கும் வேத பாரகனுக்கும், இந்த கல்லனுக்கும் மூப்பருக்கும் வித்தியாசமே இல்லை.
ஹல்லேலூயா. இந்த கல்லன் எப்படி நிந்தித்தானோ, எப்படி பரியாசம் பண்ணினானோ, அந்தபடியே இவர்களும் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அவனும் சிலுவையில் அறையப்பட்டவன் தான், இவர்களும் சிலுவையில் அறைந்தவர்கள் தான், அறையப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. வேத பாரகன் என்று சொன்னால் வேதத்தை பாதுகாக்கிறவன், வேதத்தை சட்ட திட்டங்களை போதிக்கிறவன். ஹல்லேலூயா. வேத பாரகனுடைய வேலை என்ன தெரியுமா? மனிதனுடைய புகழ்ச்சியை நாடாமல் இருக்கிறவன் தான் வேத பாரகன். அப்படிப்பட்ட வேத பாரகன் தான் இயேசு என்ன பண்றான்? நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான வேதத்தை போதிக்கிறவன் தான். வேதத்தை போதிக்கிறவன் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். வேதத்தை போதிக்கிறவங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். அதனால்தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு 10:1, சகோதரரே, இப்படி ஆரம்பிக்கிறாரு, சகோதரரே, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் வாஞ்சையும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா பவுலுடைய ஜெபம், பவுலுடைய வாஞ்சனை தெரியுமா? இஸ்ரவேலர் தான் ரட்சிக்கப்படணும். சிலுவையில அறையப்பட்டேன்னு சொல்றான் பார். சிலுவையில என்னுடைய இயேசுவின் பாவங்களை மன்னித்தார், கழுவினார்னு சொல்லி சொல்லுகிற இஸ்ரவேலனுக்காக தான் பவுல் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வேதபாரகன் என்று சொல்லப்படுகிறவன் தான் இயேசுவை கல்லன் நிந்தித்தது போலவே, கல்லன் பரியாசம் பண்ணினது போலவே அவனும் அப்படியாக செய்கிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூப்பர் அப்படி என்று சொன்னால் மேய்க்கிறவன், மந்தைய மேய்க்கிறவன், மேய்ப்பருக்கு வேலை. ஆமா, போதிக்கிறது, கண்காணித்தல். எனக்கு அருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, தற்காத்தல். இதெல்லாம் தான் ஒரு மூப்பருடைய வேலை. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய யாருன்னா, நம்ம சபையில அல்லது ஊழியத்துல சுகவீனப்பட்டுட்டா யார் தான் வந்து பூசி என்ன பூசி ஜெபம் பண்ணணும்? மூப்பர் தான் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மூப்பரோட வேலை இதுதான். ஆனா அந்த வேலையை விட்டுட்டு அவன் என்ன பண்றான்? இயேசுவை சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும் நிந்திக்கிறான். ஹல்லேலூயா. தன்னை, அதை மற்றவரை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், சிலுவையிலேருந்து அவனை இறங்கி வரட்டும் என்று நிந்திக்கிறார்கள். யார் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தான். எனக்கு அருமையானவர்களே, மூப்பருக்கும் வேதபாரகனுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் இந்த கல்லனுக்கும் ஒரு வித்தியாசம் கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் நிந்தித்தது போலவே, பரியாசம் பண்ணினது போலவே, இவர் மூவர் என்ன பண்றாங்க? இயேசுவை என்ன பண்றாங்க? நிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பவுல் அழகா எழுதுற கலாத்தியர் 6:14 வாசிங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரமாண 6:14 நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில இந்த உலகத்திற்கு என்ன பண்ணியிருக்கேன்? அறையுண்டு இருக்கிறேன். ஆமா, நாமும் எங்க அறையப்பட்டிருக்கோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. வேத பாரகனை போல இருக்கா? பிரதான ஆசாரியனை போல இருக்கா? மூப்பரை போல இருக்கா? அல்லது சிலுவையில என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து சொன்னாரு, அந்த கல்லனை போல இருக்கா? ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரசங்கியாருங்க தான் சரியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல முடிச்சு என்னை தொல்லை கொடுக்காம நல்ல அருமையா பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை கோபப்படுத்தாம இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, முதல் கல்லன் அவன் பேர் டிஸ்மாஸ். இரண்டாவது கல்லன் கெஸ்மாஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்மாஸ், செகண்ட் கல்லன் கெஸ்மாஸ். ஹைலி குவாலிஃபைடு பர்சன், நல்ல படித்தவன், புத்திசாலியானவன். அவன்தான் இயேசுவை அந்த வேத பாரகர்கள், அந்த பரிசேயர் சதுசேயர்கள் பரிகசிக்கிறது போல அவனும் பரிகசித்தால், சிலுவையிலிருந்து பரிகசித்தால் அவனை இறக்கி விடுதலை செஞ்சிருவாங்க, பராபஸை போல விடுதலை செஞ்சிருவாங்கன்னு படிப்பு அறிவை, உலக அறிவை யூஸ் பண்றான். ஆனா இவனும் அப்படி அல்ல. மன்னியும்னு சொல்றாரு,
இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிற வார்த்தை, இன்றைக்கு பரதேசியில என்னை நினைச்சுக்கோங்க ஆண்டவரேன்றான். இயேசு இவனுக்கு இறங்கினார். டிஸ்மாஸ் இஸ் த குட் thief, கெஸ்மாஸ் இஸ் த பேட் பர்சன். ஹல்லேலூயா, glory to God. மூன்றாவதாக நமது மத்தியிலே சாம்சன் ஐயா, உலக பிரசித்தி பெற்ற பல இடங்களில் ஆண்டுடைய நல்வார்த்தைகளை கொண்டு சுமந்து செல்லுகிற தேவனுடைய தாசர். கரங்களை தட்டி வரவேற்கணும். அங்கங்க அவங்கள போன அவ்வளவு அழகா வரவேற்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, வேதத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றால். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த அடிமைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை பேச அடியனுக்கு கிருபை கொடுங்க. வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேய்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே தருணத்தை கொடுத்த என் அன்பு ஊழியக்காருக்காகவும் என் சபை மக்களுக்காகவும் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுகிறது. எதை குறித்து சொல்லுகிறது? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது? தன் தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த தாய், இவர் எப்படிப்பட்டவனா, அடிச்சு தொங்கி அவர் ரத்தம் சிந்த அப்படியே தொங்கி நிற்கிறாரு. அந்த நேரத்திலே யாரை நினைக்கிறாரு? தன் பெத்த தாயை நினைக்கிறாரு. நினைக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. நான் நினைக்கிறேங்க என் தாயை. இன்னை வரைக்கும் என் தாயை நினைக்கிறேன். அவன் உழைச்சி எங்களை எப்படியெல்லாம் காப்பாத்தினாங்க நினைச்சு உழைக்கிறார் ஆண்டவர். அற்புதமான தெய்வங்க. இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சிட்டாரு. ஆனாலும் மன உருக்கத்தோட சொல்றாரு அந்த தாயை பார்த்து, அதோ உன் மகன். ஹல்லேலூயா. அந்த மகனை குறித்து. சரி, அதே அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இயேசுவை சிலுவையில் அருகே அவருடைய தாயும் மரியாளும், மகத்லேயா மரியாளும் நின்று கொண்டிருந்தால். வேற யாருமே இல்லை அங்க. எவ்வளவு பேர் நன்மையை பெற்றாங்க. அது மாதிரி தான் நம்ம கூட நிறைய நன்மையை பெற்று சாட்சியும் சொல்ல மாட்டேங்கிறோம், வரவும் மாட்டேங்கிறோம். ஏன்னா நன்மை பெற்ற நம்ம எப்பவுமே சாட்சியா இருக்கணும். ஆமா, அதனாலதான் பெத்த தாய், அவங்க சகோதரி 2 பேர் கூட ஒரே சீசன். எத்தனை சீசன் இருந்தார் இயேசுவோட? 12. வாயை திறந்து சொல்லுங்களாங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே. எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்க? 12 பேர் இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க இயேசுவோட? வாயை திறந்தே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு சீசன் தான் இருக்கிறார். அவர் யாரு? எல்லாருமே இயேசுவோட உயர்ந்தவர்கள். அவர் கூட இருந்தாங்க. ஆனா யோவான் மாட்டம்தான் வயசுல சின்ன மகன். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இயேசு கீழே உட்கார அப்பெல்லாம் போய் அவர் மார்பிள சாஞ்சி போறான் யோவான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அருமையா தேர்ந்தெடுத்தார். ஏன் அருமையா அவனை தேர்ந்தெடுத்தார்னா, வயதுல சின்னவன், அவன் நல்லா என் தாயை காப்பாத்துவான்ட்டு தான் அந்த யோவான் சான் கையில இயேசு தம்முடைய தாய் அவன் கையில கொடுக்கிறார். அந்த நேரம் முதல் கொண்டு அவன் தன் மார்பில, இயேசு எப்படி மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான்னு யோவான் அப்படியாய் தன் மார்பிலே அணைத்துக் கொள்கிறான். அந்த தாயின்றது ஒரு பெரிய பாக்கியங்க. வேதத்தை எடுத்த ஒரு வாசிப்போம். யாத்திராகம் 20:12 வாசிப்போம். யாத்திராகம் 20:12. நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் அழகா சொல்லுகிறது. யாரெல்லாம் உன் தகப்பன் தாயை கனம் பண்ணிருங்க? இன்னை வரைக்கும் யாருமே தூக்க மாட்டீங்க.
ஏன்னா மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கூட யார் வராங்க? மனைவி வராங்க. மனைவி வந்தா சில மனைவி என்ன செய்றாங்க, ஏங்க உங்க அப்பா அம்மாவை நல்லா பாருங்கன்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, என்னென்னவோ செய்றாங்க. ஆனா இ- எனக்குமே உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணுங்க. கனம் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? அதே நீ நீதிமொழி ஒரு விஷயம். எபேசியர் புஸ்தகம் 6:2-3 வாசிங்க. உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இருக்கிறது, உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணணுங்க. தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிட செஞ்சு கொண்டே இருந்தியானா உன் ஜீவன் நாட்கள் ஆண்டவர் கூட்டிக் கொண்டே இருப்பார். ஏன் நிறைய பேர் பாதி வயசுல போயிடுறாங்க? இதுக்கு நிறைய காரியம் இருக்கு. இந்த வசனத்திலே நிறைய காரியம். அது மாத்திரம் இல்ல, மார்க்கு 7:10 வாசிங்க. என்றோ தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் தெய்வம் என்னங்க பண்ணாரு? அவன் தாய் தகப்பனை அப்படி பராமரிச்சார். சகோதரன் எல்லாரையும் அப்படியாப்பட்டவரையே தூக்கி சிலுவையில மாட்டுறாங்கன்னா உங்களெல்லாம் எங்க மாட்டணும்? தாய் தகப்பனை கனம் பண்ணாதவங்க எங்க மாட்டணும் சொல்லுங்க? ஆமாங்க, கனம் பண்ணணுங்க உன் தாய் தகப்பனை. வயது சென்றாலும் வயது போயிடுச்சுனாலும் தூக்கி சுமையா ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு கூட அந்த தாயை சுமக்கிறாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 23:22 வாசிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அதே நீதிமொழிகள் 20:20 எடுத்து வாசிங்க. நேரம் கடந்து கொண்டே போகிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் நல்லா கேட்டுங்க. தகப்பனின் தாயும் தூசிகளுடைய தீபம் காரில் அணைந்து போகும். தெரியுதா? பட்டாருன்னு உயிர் போயிடுமா. ஆமா, காரில் அதே நீதிமொழிகள் 30:17 வாசியப்பா. 30:17. தகப்பன பரியாசம். வயசாயிட்டா கேலி பண்றது, கிண்டல் பண்றது. அப்ப அவர் பண்ண மாட்டாரு, அவங்க பிள்ளைங்களை விட்டு கேலி பண்ணுவாரா? 2வது வாசி, அதிக வாசி. தாய் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, இப்படி எல்லாம் நாடு, இப்படி எல்லாம் பண்ணி. அட போமா, வேலை இல்ல, உன் காலம் வேற என் காலம் வேற. வாசிப்பா, நல்லா கேட்டுங்க. கண்ணை நம்ம கண்ணு முட்டை முட்டை கண்ணு, கண்ணை எப்படி பிடுங்குமா? நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் அந்த கண்ணை லபுக்கு லபுக்கு லபுக்குன்னு முடுங்கிடுமா. கண்ணு சும்மா இல்லைங்க. இந்த கண்ணு எவ்வளவு பார்க்க தெரியுமா? எவ்வளவு நோக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் செய்யுது. அப்படியாப்பட்ட கண்ணு தான் காகம் என்ன பண்ணுமா? பிடுங்கி போட்டோன்னா கழுகு லபக்குன்னு கேட்சி பிடிச்சிக்குமா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை குறித்து தான் இந்த நாளில நம்ம சொல்லுகிறோம். வேதம் அழகா சொல்லுகிறோம். ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை உன்னதென்று விளங்க பண்ணிற அன்புங்க தாங்க. இது 3 காரியம். 7 பூக்களில எனக்கு கொடுத்த பூவே 3வது பராமரிப்பு, அன்பு. இந்த பூவை குறித்து தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன. நோட் பண்ணிருப்பீங்க. இன்னும் நிறைய காரியம் இருக்குது. சொல்ல டைம்ல கரெக்டா 12 ஆயிடுச்சு. கர்த்தர் இந்த வசனத்தை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஐயா. டைரி ஃபுல்லா எழுதின்னு வந்துக்கிறாரு. ஆண்டவர் தான் என்னை காப்பாத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. அடுத்ததாக நமது சுவிசேஷகர் ஆனந்த் ஐயா அவர்கள் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி தவிப்புடன் வருகிறார். என்னங்க இவ்வளோ கஞ்சத்தனமா நல்ல கைகளை தட்டி வரவேறுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான வாழ்ப்பை அடியனுக்கு கொடுத்த அன்பையாவுக்கு நன்றி. தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு இன்ற நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 27:46 ஒரு விஷயம் வசிப்போம்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவர் நான் பேசக்கூடாதப்பா, அழகா இருக்காது, நீர் பேசும் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை 9ஆம் மணி நேரம். நாமோ நம்ம நேரத்தின்படி இரவு 12 மணிக்கு மேலே தான் நேரம் தொடங்குது. ஆனால் யூதர்களின்படி இப்போ நாம் 2ஆம் மணி நேரத்தில் இருக்கிறோம். இதனால் இதை எப்படி கணக்கு போட்டுங்க நீங்கள் பார்த்துங்க. 9ஆம் மணி நேரம் எங்கே வருதுன்றதை கவனித்து பாருங்கள். அடுத்த கட்டமாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாராம். ஏங்க கூப்பிடுனவர்? அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்று சொல்வதற்கு அடையாளம் சில காரியங்களை நாம் பேசுவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம கவனிச்சோம்னா குமாரனுக்கும் பிதாவுக்குள்ள நெருக்கத்தை நம்ம பார்க்க முடியும். வாசிப்போமா? என்னை அனுப்பினவர் என்னுடன் கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஏங்க, இந்த மாதிரி அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, என் தேவனே என் தேவனே. இன்னும் அதிகமா சொல்ல போனோமா, ஆழமா சொன்ன போனா, நீயுமா என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட நெருக்கம் கொண்டவர், ஒரு நிமிஷமும் தன்னை விட்டு விலகாதவராய் அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லதாய், என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை, அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் நாம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமா இருக்குது என்பதை நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடன் அன்பில் நிலைத்திருப்பீங்கள். ஏங்க, ஒரு கற்பனையை பார்த்தாலும் நம்ம யோசிக்குதுமா? ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 24 மணி நேரத்துல ஆண்டவர் எந்த நேரத்துல நினைச்சு பார்க்கிறோம்? அவர் கற்பனை நமக்கு கொடுத்திருக்கிறது என்னென்று சொல்லுகிறார் என்பதை நினைச்சு பார்த்திருக்கிறோம். நாம் அப்படி நினைக்கணும் சொல்லிதான் அவர் இப்படி நமக்கு உபதேசித்தாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் நீயும் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, நமக்காகவே ஆண்டவர் இந்த உலகத்துல அநேக காரியங்களை செய்விக்க தன்னுடைய குமாரனிய உலகத்துக்கு அனுப்பினார். ஆமாம். ஆனால் இப்படி ஒரு அன்பு நிறைந்த தேவனுக்கு ஆண்டவர் அவர் மீது வைத்திருந்த பிரியம் என்ன அப்படின்னு நாம பார்க்கணும்னா, அவர் நமக்காக ஏன் எதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு, நமக்கு அவருக்கு உறவு என்ன, அவருக்கு குமாரனுக்கு இருக்கிற உறவு என்ன அப்படின்றத நாம் பார்ப்போமானா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமா இருக்கவும், என்னவா? சகல பரிபூர்ணம் எல்லாத்தையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துறது. யாருகிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்ட, பிதாவானவர். ஆம், 20ஆம் வசனத்தை சொல்றாரு, இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அருமையா சொன்னாங்க 3 காரியங்களையும் 3 பூவை பத்தியும். என் அன்பு சகோதரர்கள், நிறைவான வார்த்தை. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னாரு. ஆனா இந்த ரத்தத்தில எதை சமாதானம் பண்றாரு? இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானம் உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் பிரியமாயிற்று. எதுக்கு பிரியப்பட்டாரா? அங்க ஒப்புரவு அப்படின்னு சொன்னா நம்மளை சமநிலையில கொண்டு வரணுன்றதுதான் அவருடைய பிரியமா. யார? பாவியான நம்மள பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அவரை போலவே நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டது நிமித்தமா தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து இயேசு சிலுவினால சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினாராம். இந்த சமாதானத்தை நமக்குள்ள இருக்குதா? எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்கிறோம்? கணவன் மனைக்குள்ள எத்தனை பேர் சமாதானம் இருக்கிறோம்? பிள்ளைகள் மத்தியில நாம் எத்தனை பேர் சமாதானம் இருக்கிறோம்? தகப்பனும் தாயும் நாம் எத்தனை பேர் சமாதானத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு காரியங்களை ஆண்டவரும் பிதாவும் பேசினாரு. ஆனா பிதாவானவர் மத்தியிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த வார்த்தைகளுக்கு தான் இந்த அர்த்தம், என் தேவனே என் தேவனே நீருமா என்னை கைவிட்டீர். இந்த நீரும் என்ற வார்த்தை அங்க இல்ல, நாம நினைக்க வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் தான் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மீட்புக்குண்டான காரியம், பரலோகத்துல அவரோட நம்ம சேர்ந்து இருக்கணுமா. இந்த பூமிக்குண்டான ஆசீர்வாதங்களை குறித்தே யோசித்து இருக்கிற நமக்கு 1000 ஆட்சியில அவரோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான இருதயத்தை கொண்டவர் தான் பிதாவானவர். அதற்காக தான் தன்னுடைய ஒரே குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அதுக்குண்டான வார்த்தை தான்
யோவான் 3:16 நமக்கு அனைவருக்கு தெரிஞ்ச சுவிசேஷமான அற்புதமான வார்த்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கொடுத்துட்டாருங்க, கொடுத்துட்டாரு. இந்த காரியத்தை குறித்து தான், இந்த மரணத்தை குறித்து தான் அவர் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு ஆண்டவர் பாதத்துல பேசின வார்த்தை, என் தேவனை ஏன் கைவிட்டார். கெத்செமனே தோட்டத்துல இந்த மணி நேரத்துக்காக தான் அவர் பல மணி நேரம் தன் வேர்வை துளிகளை ரத்தமாய் மாறத்தக்கதான கதறலோட கண்ணீரோட கேட்டாராம். அந்த நேரத்துல ஆண்டவர் தேவனானவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க சிலுவையில அவர் பேசின அந்த 4ஆம் வார்த்தை, கைவிடப்பட்ட நிலையிலா ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நினைப்போடு இருக்கிறியோ, பலவீனர்களாய் இருக்கக்கூடிய நம்மை ரட்சிக்கவும் நம்ம கரத்தை கைப்பிடிக்கதான் பிதாவானவர் தன்னுடைய குமாரனுடைய கையை விட்டாருங்க. இந்த 59ஆம் ஏசாயா புஸ்தகத்துல அதாவது 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் ஒரு விசுவாசிங்க மத அல்லேலூயா, அல்லேலூயா. 59:2 உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துதான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டாரு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமா தான் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினதா அவர் மேல வந்தது. ஆகதான் சொல்றாரு, இந்த நாட்களில் நாம் இருக்கக்கூடிய நாமும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்குற காரியம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அது? அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிறது. இந்த பிரிவை நாம ஒரு நாளும் நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆவியில இருக்கக்கூடிய மீறுதல், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள். நாம் என்ன பேசுறோம் ஒரு வாட்டி சிந்தித்து பேசுறதே இல்லை. நாம எப்படி பேசுறோம், பிறரை காயப்படுத்துறோம் என்று நினைக்கிறதே இல்லை. ஆனா நாம பேசுறோம். அப்படி வரக்கூடிய ஆவியில் இருக்கக்கூடிய ஒரு மீறுதல், அதே இருதயத்தில் கூடிய அக்கிரம சிந்தை, இத நிமித்தமா தான் சொல்லப்படுகிறது. இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தைக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் செய்த இந்த காரியத்தை நாம் நினைக்கும் போது பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நமக்காக சிலுவையில கைவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. பலவீனனான நம்மை பலப்படுத்துவோம், அவருடைய நம்மை சேர்த்துக் கொள்ளவும் பலவான தன்னுடைய ஒரே குமாரனை கைவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் இந்த நாளிலே என் ஆண்டவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்கிறவர். நம் சரீரத்துக்குண்டான பாவத்தின் நிமித்தமாய் 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுது, நம்முடைய சரீரத்துக்குண்டான பாவங்கள் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசியுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிச்சயமாய் கிரியை செய்யும் என்று நினைக்கிறேன். அநேக காரியங்களோட நான் பேச நினைத்தது ஆண்டவர் பேசினார் என்று நம்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேறயா ஜென்யூனிட்டியா? ஸ்தோத்திரம் ஐயா. உங்க பேனா எடுத்துப்போம். அடுத்ததாக தாகமாயிருக்கிறேன். அவரு தண்ணி குடுத்தியாப்பா? கொஞ்சம் தாகமாயிருக்கிறேன். ஐ எம் thirsty. ஜேக்கப் ரமேஷ் அவர்கள் கரங்களை தட்டி வரவேற்கணும். அவர் இங்கிருந்து வரல, அரக்கோணத்திலிருந்து வராரு. 6 கோணத்திலிருந்து வருகிறார். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன். நானும் தாகமாக தான் இருக்கிறேன். என்ன தாகம்? ஆத்தும தாகம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு பேச முடியாது. யோவான் 19:28. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். தேவனுக்கு தாத்துமா தாகம். அல்லேலூயா. ஏசாயா 55:1. தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும்
தண்ணீர் ரெண்டே வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவரே தண்ணீர் ரெண்டே வாருங்கள். பணமின்றி விலையின்றி சுகம் பெற்று போகலாம். பார்த்தீங்கன்னா சமாரியா பொண்ணு தான் வந்து அந்த தாகமா இருக்கிறா. வந்து கேட்கும்போது இயேசு கேட்கிறார், என் தாகத்துக்கு தண்ணி தாருன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றா, உன் ஆத்துமா தாகத்துக்காக சொல்லு. அப்போ அவ போய் ஊர்ல போய் சொல்றா, ஜனங்கள்லாம் சொல்றாரு, உள்ளதை உள்ளபடி சொல்கிறார், மேசியா வந்திருக்கிறான்ட்டு ஜனங்கிட்ட போய் என்ன பண்றாரா, போய் சொல்றாரு. சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த ஆத்துமா தாகம் நமக்குள்ள இருக்குதா, போய் ஆண்டவரை பார்த்தேன், உள்ளது உள்ளபடி சொல்றாரு, இப்படியாப்பட்ட தேவன் நமக்காக வந்திருக்கிறாரு, வந்து பாருங்கன்ட்டு நம்ம சொந்தக்காரர்கிட்ட, நம்ம சகோதரங்கிட்ட, நம்ம ரட்சிக்கப்படாத ஜனங்கிட்ட போய் நம்ம சொல்றோமா, இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நம்ம ஒருத்தர் கூட என்ன பண்றதில்ல, சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்றதில்ல. நம்ம என்ன பண்ணணும், போய் சொந்தக்கார இடத்துல போய் சொல்லணும். சொல்லும் போது அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அந்த ஆத்துமா தாங்க யாருக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்டே இல்லாதனால அநேக இந்துக்கள் நமக்குள்ள சொந்தக்காரர் இருக்காங்க, சகோதரன் இருக்கான், நண்பர் இருக்கான், ஃப்ரெண்டு இருக்கான், எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், நம்ம போய் சொல்லணும். அந்த ஆத்துமா தாகம் நமக்குள்ள இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம யாத்ராகமம் 17:6. ஆமென். ஆமென். பார்த்தீங்கன்னா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாதனால இந்த ஜனங்க நம்ம தாகத்துக்கு தவிக்கிறாங்க. அப்போது என்ன பண்றாங்க, மோசே என்று சொல்றாங்க. சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, கண்மலையை அடி, ஆண்டவர் சொல்லும்போது கண்மலையை அடிக்கும் போது என்ன வந்தது, தண்ணீர் வந்தது. அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார். அதே கண்மலை யாருன்னா 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாம் ஒரே ஞானபாத்தை குடித்தார்கள். அங்கு குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு, கிறிஸ்து. அடிக்கப்பட்ட கண்மலையாக கிறிஸ்து. அங்க அடிச்சதும் கிறிஸ்துவ தான் அடிச்சாங்க. அதே கிறிஸ்துவ தான் என்ன பண்ணார், ஈட்டினால குத்தப்பட்டார். இங்க கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கும் போது என்ன பண்ணா, ஈட்டினால குத்தப்பட்டார்கள். அப்போது அங்க ஒரு மனுஷன் இருக்கலாம், அவனை பத்தி நம்ம சொல்ல போறோம். அவன் பேர் லாங்கினஸ். லாங்கினஸ் என்ன பண்றான், ஈட்டில குத்துறான். அந்த வசனம் படிப்போம். யோவான் 19:31. ஆயத்த நாளாக இருந்தது. அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடி கால் எலும்பை முறிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர் செய்வர்கள் வந்து சிலுவையில் அறையப்பட்ட அவரோடு கூட சிலுவையில் அடைப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் முன்னிலும் கால் எலும்பும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்பும் முறித்தார்கள். முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவன் மரித்ததைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்பை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் போர் செய்வன் ஒருவன் ஈட்டியினாலே ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது. தண்ணீர் புறப்பட்டது. பார்த்தீங்கன்னா ரோம சட்டத்துப்படி கால் எலும்பை முறிக்கணும். ஏன்னா அன்று ஓய்வு நாளில் சீக்கிரமா என்ன பண்ணுமா, அந்த இது க்ளோஸ் பண்ணணும். அதனால என்ன பண்றாங்க, கால் எலும்பை முறிச்சாங்க. ஆனால் இயேசுவினுடைய கால் எலும்பை முறிக்கவில்லை. ஏன் முறிக்கல, அவருடைய கால் எலும்பை முறிக்கல. நீதிமானுடைய கால் எலும்பை முறிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சட்டம் எலும்புகளை முறிக்கப்படுவதில்லை, எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேத சட்டம் சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாங்கினஸை வந்து ஈட்டினால குத்துறான். ஏன் குத்துறான்னா அவர் மறித்து போயிட்டார். ஆனால் எலும்பை தான் உடைக்கணும், ஆனால் குத்துறான். குத்தின போதுனா அது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. இந்த ரத்தம் தண்ணீர் பார்த்தீங்கன்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னா மோசே கோலை நீட்டும் போது எகிப்தின் நைல் நதி வந்து தண்ணீர் வந்து ரத்தமாக மாறிடுது. அதே இயேசு குரு ஒரு அற்புதம் செய்கிறார், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதுபோல் அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அவர் மேலே படும்போது அவர் கண்கள்
திறக்கப்பட்டது. அதாவது நோய், ரொம்ப நாளாக அவருக்கு நோய் இருந்தது கண்ணில். அந்த நோய் சுகமாகிறது. சுகமான பிறகு அவருடைய கண்கள் வந்து மங்கமாக இருக்குமா. மந்தமாக இருக்கிறதுனால அவர் கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர் அங்கே சுகமடைகிறார். சுகமடைந்ததால் அவர் கண்கள் திறக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் ஆத்துமாவும் திறக்கப்பட்டது. அங்கே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். அதே சிலுவையில் இன்னொருத்தர் என்ன பண்றாரு, டெஸ்மார்க், அவரும் ரட்சிக்கப்படுகிறார். அப்போ ஆத்துமா தாகம் யாருன்னா தேவனுக்கு தான் அதிகமாக இருக்குது. அந்த ஆத்துமா தாகத்து நிமித்தம் தான் இந்த டிஸ்மார்க் என்ன பண்றாரு, தன் ஊராகிய போயிடுறாரு. அந்த ஊருனா கப்பர் நகமிக்கு போறார். மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பி என்ன பண்ணாரு, கப்பர் நகருக்கு போயிட்டு அங்கே அநேக ஆத்துமாக்களுக்காக இந்த இயேசு பற்றி, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக அவர் தான் கல்வாரி சிலுவையில் துடிக்க அடிக்கப்பட்ட இயேசுவை பற்றி அநேகமாக பிரசங்கம் பண்ணினே வரான். அந்த பிரசங்கம் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, ஒரு ஊருக்கு போய் எங்கேயும் போய் என்ன பண்ணுறதில்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நம்மளோட வச்சுக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, மற்றவங்களை போய் சொல்றதில்ல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவோட 12 சீசர்களும் இருந்தாங்க. ஒருத்தர் போயிட்டார். 12 சீஷர் என்ன பண்ணாங்க, போய் சொல்றாங்க, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே போல தான் டிஸ்மார்க்கும் ரட்சிப்புக்காக அநேகரை கொண்டு வந்தாங்க. ஆனால் யூத சட்ட, ரோம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் வந்து இந்த இந்த வேலையை விட்டு போயிட்டான், அவன் சொல்ல கொள்ளாமல் போயிடுறான் வேலையை விட்டு, ரோம அதிகாரியாக இருந்து. அப்போ என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவரை தலை வாங்கிறாங்க. அப்போ அவருக்காக மனுஷன் என்ன பண்ணுறான், தன் ஜீவனையே கொடுக்குறான், மனுஷனே, சாதாரண மனுஷனே. ஆனால் தேவன் நமக்காக சொந்த ஜீவனை கொடுத்தார், அவர் தான். அப்போ அது மாதிரி சின்ன ஆச்சுன்னா அவர் அடித்து கொண்ட பிறகு அவருடைய குத்துனாங்க பற்றி அந்த ஈட்டி, அதாவது கண்காட்சி, அதாவது அவர்கள் செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளை வந்து கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த பொருள் என்ன ஆச்சு, அது நிமித்தம் அநேகர் என்ன பண்ணாங்க, அநேக ஆசைப்படுறாங்க. அந்த போர் சின்னத்தை வந்து அநேக வச்சுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த போர் சின்னத்தை இப்பவும் வச்சுருக்காங்க. சிலுவையும் ஒரு அடையாளமாக வச்சு அநேகர் வச்சுப்போம். அது போல் நாம் என்ன பண்ணோம், ஆத்துமா தாங்க நமக்குள்ளே இருக்கணும். இந்த ஆத்துமா இருந்தால் தான் அநேகருக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ரட்சிக்க முடியும். அப்போ ஒவ்வொருக்கும் அந்த ஆத்ம தாகம் இருக்குதா, சற்று சிந்தித்து பாருங்க. தேவன் இந்த ஆத்ம தாகத்தை தரும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஜேக்கப். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. நீங்க அருமையா உற்சாகமா இருக்கிறீங்க. நான் அதை உணர்ந்துட்டேன். ஐயா உங்க பேச பேச உங்களுக்குள்ள ஜீவ ஊற்றுள்ள நதிகள் புறப்பட்டு நீங்க உட்கார்ந்து இருக்க முடியல. அதனால எழுந்து நின்று இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை செலுத்த வேண்டும். பிறகு 2 வார்த்தைகளை நமக்கு தியானிப்பார்கள். இப்பொழுதும் கூட நமது அருமையான அன்பு பிரதர் அவங்க ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை